Good evening, friends. This is your Jawahar. I welcome you for today's discussion. இன்னைக்கு ஒரு 3 சப்ஜெக்டை பேசுவோம். ஒன்று வந்து இந்தியாவுடைய அயல்நாட்டு கொள்கை, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை. இந்தியா தன்னுடைய அயல் நாடுகள் பக்கத்தில் இருக்கின்ற அல்லது தூரத்தில் இருக்கின்ற நாடுகளோடு எப்படிப்பட்ட ஒரு தொடர்பை வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு கொள்கை. ஏன்னா சமீபத்தில் இந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஆத்ம நிர்பர் பாரத் அதன் கீழே ஃபாரின் பாலிசிலேயே நிறைய சேஞ்சஸ்களை மாற்றங்களை பார்க்க முடிகிறது. இந்த மாற்றங்களில் மிக முக்கியமானது என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படி சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இரண்டாவதாக மாலத்தீவுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மால்டீவ்ஸுக்கு 600 மில்லியன் US$ ஒர்த்து கடனை அவங்க நாட்டுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் இங்கிருந்து சப்மரைன் கேபிள்ஸ் மூலமாக அவங்களுக்கு OFC கேபிள்ஸ் போட்டு கனெக்ஷன் கொடுப்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன விவகாரம், இதனால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இறுதியாக பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்திய தர கட்டுப்பாடு நிறுவனம் சமீபத்தில் இறக்குமதி செய்யப்படுகின்ற சில பொருட்கள் மீது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸை ஒரு மேண்டேட்ரியாக கொண்டு வர, அதாவது சட்டப்பூர்வமாக கொண்டு வர முயற்சி செஞ்சுருக்காங்க. இதனுடைய பொருளாதாரத்தில் இது ஏற்படுத்த போகின்ற தாக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே, லெட் அஸ் கோ ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்தியாவினுடைய அயல்நாட்டு கொள்கை. இந்தியாவுடைய அயல்நாட்டு கொள்கை பற்றி பேசும்போது நாம் பொதுவாக கொஞ்சம் அப்படி சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்கணும். 1945 பிறகு 2ஆம் உலகப் போருக்கு பின்பு உலகம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அப்போ இட் வாஸ் அ பைபோலர் ஆர்டர். அதாவது பைபோலர், 2 துருவங்கள், 2 நாடுகள். அவங்க தான் அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர், கோல்டு வார் அப்படின்னு ஆரம்பிச்சது. இவங்க தான் டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதனுடைய ஐடியாலஜி கேபிட்டலிசம் ப்ளஸ் தனி மனித சுதந்திரம். USSR யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரிப்பப்ளிக் அதன் கீழே இருக்கிற அத்தனைகளும் அவங்க ஃபாலோ பண்ண பாலிசி கேபிட்டலிசம் அல்லாத கம்யூனிசத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. கேபிட்டலிசத்தை எதிர்த்தாங்க. அதே நேரத்தில் தனி மனித சுதந்திரத்துக்கு அந்த அளவுக்கு அவங்க ஊக்கம் கொடுக்கப்படலை. இப்படி கொள்கை ரீதியாக மாறுபட்ட 2 பேர் இருக்கும்போது மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன, 2 பேரோட யாரோட ஒருத்தரோட இணங்கி போதல் தான் அவங்களுடைய பொருளாதார மற்றும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் அமைப்புக்கு வசதியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற சூழல் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் கூட 1947 சுதந்திரம் பெற்ற போது இந்தியா 1950 நாம் குடியரசாக மாறி நம்முடைய ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் படி நம்ம ஒரு மக்களாட்சி முறையை செயல்படுத்தும் போது கூட இந்தியா எந்த விதத்திலையுமே 2 நாடுகளோட அணிசேரா கொள்கை, அதாவது நான் அலைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசியும் பஞ்சசீல கொள்கை அப்படிங்கிற ஒரு பாலிசியும் எந்த நாடுகளும் தேவையில்லாமல் எந்த விதமான சச்சரவும் செய்யக்கூடாது, நம்முடைய வளர்ச்சி மட்டுமே பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு கொள்கையை கடைபிடித்தாங்க. இந்த கொள்கை தான் நமக்கு 1950 60 65 வரைக்கும் நமக்கு பல்வேறு விதமான தொழில்களை துவங்குவதற்கும் கல்வியை பெருக்குவதற்கும் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை நாம் அதிகப்படுத்துவதற்கும் மிகவும் உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது போல் ஏற்பட்டப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது 1962 ஏற்பட்ட இந்தியா சைனா வார். 1962 இந்த வார் ஏற்பட்டது. இதில் இந்தியா நிச்சயமாக ஒரு தோல்வியை சந்தித்தது என்கிறது தான் சரித்திர உண்மை. ஆனால் அது எதனால் ஏற்பட்டதுன்னு பார்த்தா, இந்தியாவில் அப்போ தான் ஆரம்ப நிலை. அதனால் நம்ம இராணுவ தளவாடங்களை வாங்குவதை விட நம்முடைய அக்ரிகல்ச்சர், நம்முடைய இண்டஸ்ட்ரி, இதை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னு கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம், பக்கத்தில் இருந்து ஒரு சகோதரனை போல பழகிய சைனா நம் மீது படையெடுத்து வராது அப்படின்னு அவங்க மேலே வச்சிருந்த அபரிதமான நம்பிக்கை. இது 62 இந்த பிரச்சனை ஏற்பட்டப்போ USSR கிட்ட இந்தியா முறையிட்டது. ஆனால் அவங்ககிட்ட வந்த பதில், நாங்கள் இப்போ இருதலை கொல்லியா இரும்பார்க்கும், ஒரு பக்கம் நண்பன் இந்தியா, இன்னொரு பக்கம் பங்காளி சைனா, யாரையும் விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு அவங்க ஒதுங்கி நின்றப்போ இந்தியாவுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கேவ் அ சப்போர்ட். அப்போ அந்த நேரத்தில் அவங்க சப்போர்ட்டை வாங்கி பண்ணினாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இன்டர்ஃபியர் பண்ணது. அதுக்கப்புறமா நடந்த விவரங்கள் நமக்கு தெரியும். இது போல் பின்னாடி ஏற்பட்டது 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார். அப்படி ஏற்பட்டப்போ இந்தியா தலையிட்டப்போ எல்லா கண்ட்ரியுமே கிட்டத்தட்ட USA ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணினாங்க. பல கண்ட்ரிகள் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. இது இந்தியாவுடைய ஆக்கிரமிப்பு கொள்கை கிடையாது,
பங்களாதேஷ் மக்களுடைய ஒரு இயல்பான ஒரு எதிர்பார்ப்புக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிச்சுவேஷன். எங்களுடைய கண்ட்ரிக்கும் இரண்டும் தனித்தனியாக இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதியில் இந்தியா இருக்கிறதுனால இந்தியா தலையிட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படிங்கிறத இந்தியா ப்ரூவ் பண்ணிச்சு. அதனால் 1971 இந்தியா வெற்றி பெற்றதோடு மட்டுமில்லாமல் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு புதிய தேசம் உதயமானது. இதுக்கப்புறமா 2008 இதுக்கப்புறமா ஏற்பட்ட வார்னு பண்ணால் 1999 ஏற்பட்ட கார்கில் கான்ஃப்ளிக்ட். இது பெரிய வார் கிடையாது, ஒரு கான்ஃப்ளிக்ட், சின்ன ஏரியா இருந்தாலுமே இந்தியா சுயமாக தன்னை முழுமையாக பாதுகாத்து கொண்ட ஒரு சூழல். இதற்கு பின்பு உலக நாடுகள்லாம் இந்தியாவுடைய இராணுவ பலத்தையும் புரிந்து கொண்டது. இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்காக தன்னுடைய அட்டானமியை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிறது எந்த சூழ்நிலைக்கு இருக்கிறதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய இன்ட்ரெஸ்டை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரமுள்ள நாடாக மாறிவிட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ரைட்டு. இப்போ இது போன்று வளர்ந்து விடுகின்ற இந்த சூழலில் இந்தியாவுடைய கொள்கை, அயல்நாட்டு கொள்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்தியாவுடைய அயல்நாட்டு கொள்கை பலருடைய அறிஞர்களுடைய கருத்து, இந்தியாவுக்கு பல பேர் நாங்கள் நண்பர்கள் நீங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் இந்தியா யார் கூடவுமே சேராமல், யாருடையுமே முழுமையாக ஒரு அலைன் பண்ணிட்டாமல், அதே நேரத்தில் உலக விவகாரங்களிலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் ஒரு மிடில் ஸ்டாண்ட் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு தேசமாக தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பல பேர் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே வரும்போது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி தான் நிச்சயமாக நம்மளை பாதுகாக்கும். ஏன்னா இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை பாதுகாப்பதற்காக நம்முடைய கொள்கையில் அப்பப்போ தேவையான ஒரு சின்ன சின்ன மாறுதல்களை செய்து கொள்வதற்கு இடம் கொடுக்கிறது. இரண்டாவது மாலத்தீவுகளுக்கு ஏன் $600 மில்லியன் கடன் உதவி, அதுவும் சாதாரண ஒரு கண்ட்ரிக்கு, ஒரு தீவு தேசத்துக்கு இவ்வளோ பெரிய கடன் உதவி ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பல பேர் மனதில் வரலாம். இது மிக முக்கியமானது நம்ம இந்தியாவுடைய நெய்பர்ஸ். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கின்ற அண்டை நாடுகள்லாம் வளர்ச்சி பெறும்போதும் அவை நிம்மதியாக எந்த விதமான பொருளாதார பிரச்சனைகளுக்கும் சிக்காமல், அரசியல் சூழலும் சிக்காமல் இருக்கும்போது தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக, இந்த இந்திய மேப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அரேபியன் சீலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா, அரேபியன் சி இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகள் இந்தியாவுடைய ஒரு பகுதி. ஒரு தீவு என்பது ஒரு தேசத்துக்கு இருக்கும்போது அதில் இருக்கின்ற அட்வான்டேஜஸ் தான் இன்றைக்கி சொன்ன, கிட்டத்தட்ட 200 நாட்டிக்கல் மைல்ஸு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனாக அமையுது. அது மிக மிக முக்கியமானது. இரண்டாவதாக, இது மால்டீவ்ஸ் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நாடு, பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தீவு. அந்த மால்டீவ்ஸை தாண்டி அதுக்கப்புறமா நீங்கள் கிழக்கு பகுதி, ஆப்பிரிக்காவுடைய கிழக்கு பகுதி வரை இருக்கின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து மால்டீவ்ஸ்லேருந்து ஆரம்பித்து அடுத்தது செய்ஷல்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ், அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்சு ரீயூனியன் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. கடைசியாக பெரிய ஐலண்டான மடகாஸ்கர். இப்போ இந்த ரீயூனியன் ஐலண்டு வர மற்ற எல்லா இடங்களையுமே இந்தியர்கள் முன்னாடி போய் செட்டில் ஆகி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நிறைய இந்தியர்கள் அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் மடகாஸ்கரில் ஒரு இயற்கை பேரழிவு ஏற்பட்ட போது கூட இந்தியா தன்னுடைய அனைத்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மூலயமா அவங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்திருக்கிறது. அது ஒரு வகையான ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி சுற்றி இருக்கிறவங்களோட ஏற்படுறதுக்கு. இதனால் இங்கேருந்து இத்தகைய ஒரு உறவு ஏற்படுது. அதுக்கப்புறமா சப்மரைன் ஆப்டிக் ஃபைபர் கேபிள், சப்மரைன் கேபிள்ஸு இப்போ இதனுடைய தொடர்பு ஏற்படுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதனால் ஏற்படுறது என்னென்னா, பொருளாதார ரீதியாகவும் இராஜாங்க ரீதியாகவும் நல்ல உறவுகளை வைத்து கொள்ளும் போது இதில் வேறு யாரும் உள்ளுக்குள்ளே வருவதற்கும் தலையிடுவதற்கும் இங்கே இடமில்லாமல் செய்துவிட முடியும். இதுதான் மிக மிக முக்கியமானது. ஏதோ நம்ம பார்த்தோம்னா சில கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவே எடுத்துக்கிட்டோம்னா, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு எடுத்துகிட்டு அவங்க கொடுக்கின்ற ஒரு டெக்னாலஜி, அவங்க கொடுக்கின்ற கடன் பார்த்திங்கன்னா மிக அதிகமான ஒரு வட்டி கொடுக்கின்ற கடனாகவும் திருப்பி அந்த தேசம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டதை நம்ம பார்த்துக்கோம். அம்பந்தோட்டை இன் ஸ்ரீலங்கா இஸ் அன் எக்ஸாம்பிள். அதே போல் ஒரு சூழ்நிலை ஏற்படாது அப்படின்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயி இருக்கா, அவனுக்கு ஒரு பயிரிடணும் அப்படின்னும் போது தனக்கு கடன் தேவைப்படுதுன்னா எது பண்ணி போவான்? ஒரு வட்டி மேலே வட்டி வச்சு தன்னுடைய என்டையர்
நிலத்தையே ஒரு நாளைக்கு எழுதி வாங்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு கந்துவட்டிக்காரன்ட்ட கடை வாங்குவானா, அல்லது சட்டப்படி இயங்குகின்ற ஒரு அரசு அமைப்பிடம் குறைந்த வட்டியில் அல்லது வட்டி இல்லாமலே அல்லது கட்ட முடியவில்லை என்றாலும் அதற்குரிய காலந்தாழ்த்தி கட்டலாம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும்போது அதனிட வாங்குவானா? அதே போல தான் இப்போது எல்லா தேசங்களுமே எல்லா கண்ட்ரியுமே வந்து தங்களுடைய பொருளாதார கட்டமைப்பதற்கும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுவதற்கும் எந்த நாடு நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு இயங்கிட்டு இருப்பாங்க. நமக்கு இந்தியன் ஓஷன் பசிபிக் ரீஜன் மிக முக்கியமானது. அங்கே இருக்கின்ற எல்லா கண்ட்ரிகளோடும் நம்முடைய உறவுகளை மேம்படுத்துவதற்காக இது போன்று செய்து வர்றாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்திய தர கட்டுப்பாடு நிறுவனம் என்கிற அமைப்பு. இந்த அமைப்பு ஒரு சமீபத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறது. அதை என்னென்னு பார்ப்போம். அதாவது நாம் ஏற்றுமதி செய்கின்ற சில பொருட்களுக்கு வந்து அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேண்டேட்ரியாக, அதாவது சட்ட ரீதியாக இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்ப்போம். முதல்ல வந்து இந்தியன் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இட்ஸ் அ மார்க்கெட்டிங் அண்ட் ஆல்சோ a சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி. இது கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்த நிறுவனம் 25,000 பொருட்களுக்கு எப்படி வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கணும், அதாவது இந்தியாவில் தயாரிக்கின்ற பொருட்களாக இருந்தாலும், தயாரித்து ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களாக இருந்தாலும், அல்லது வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்து உள்ளூரில் விற்பனை செய்கின்ற பொருட்களாக இருந்தாலும் அவற்றினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் தரம் என்பது குவாலிட்டி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி இருக்கோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். இதன்படி 25,000 பொருட்களுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் அந்த பொருட்கள் வந்து ஒரு வாலண்டரி தான். எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்டாண்டர்ட் படி செய்திருக்கிறேன் அப்படின்னா அவங்க அதுக்குரிய ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஒரு பிஎஸ்ஐ அப்ரூவ்ட் அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட் தயார் பண்ணுறவங்க போட்டுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி தெரியும் ஐஎஸ்ஐ அப்படிங்கிறத போட்டுக்கிட்டாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு வரும்போது அக்மார்க் அப்படிங்கிறத ஒன்று போட்டு வந்தாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸு, ஐஎஸ்எஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதை போல் இதுவும். ஆனால் இந்த 150 பொருட்கள் மற்றும் இதில் மேண்டேட்ரி, அதாவது மேண்டேட்ரினா இட் இஸ் நாட் அ வாலண்டரி. நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணாலோ அல்லது இறக்குமதி பண்ணாலோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு சற்றும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்பது தான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கு. மேண்டேட்ரிங்னா சட்டப்பூர்வமாக அது நடைமுறைப்படுத்தப்படும். ரைட். இதில் முக்கியமானது பார்க்க போனால் இதில் என்ன ஏற்பட்டது அப்படின்னா, இது பல்வேறு பொருட்கள் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். பட் சில நேரங்களில் இந்த பிஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத பார்க்கறத விட, மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்குறத விட பிராண்ட் நேம் அப்படிங்கிறது ஒன்றும், அல்லது சில நாடுகள் தங்களுக்கு ஒரு வகையாக குவாலிட்டி உள்ளது, மற்ற நாடுகளுக்கு ஒரு குறைந்த விலையில் அவங்க வந்து குவாலிட்டி இல்லாத பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்குரிய சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு பொருளாதார லாபத்தை அவர்கள் அடைவதற்கு விரும்புவார்கள். ஆனால் அதுபோன்ற பொருட்களை வந்து இந்தியா உள்ளே கொண்டு வந்து இறக்குமதி செய்தால் அதனால் ஏற்படுகின்ற பாதகங்கள் நமக்கு தான் ஏற்படும். ஆக நம்ம சப்ஸ்டாண்டர்ட் கூட்ஸ் மட்டும் வாங்குறது இல்லாமல் வேஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மிக அதிகமாக அத்தகைய மின்னணு கழிவுகளை மிக அதிகமாக நாம் ஒரு ஏற்படுத்தி அதன் மூலமாக என்விரான்மெண்டல் ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக சமீபத்தில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டத்தை கொடுத்துருக்காங்க. எத்தனை ஐட்டம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், இந்த ஐட்டங்களுக்கெல்லாம் மிக முக்கியமாக இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ண பிறகு தான் நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுக்கு கொடுத்துருந்தாலும் அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டின்னு சொல்லப்படுகின்ற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்களும் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த அமைப்பு இயங்குவது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ். நுகர்வோருக்கான நலத்தை பாதுகாக்கின்ற துறை தான் இதை பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 11,500 வகையான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. அதில் மிக முக்கியமானது பார்க்கும்போது என்னென்ன வருதுன்னா, க்ரூட் ஆயில், கோல்டு, அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் மிக முக்கியமானது, மெட்டல், டாய்ஸு, அதுக்கப்புறமா ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் ஆர் குட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வருது. ஆக இது போன்ற ஒரு டெக்னிக்கல் குட்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 400 பொருட்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 400 பொருட்களுக்கும் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி, இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், பல நேரங்களில் சிப்செட்ஸ்
அப்படின்னு சொல்லப்படுகின்றது, அல்லது சப் அசம்பிளிஸ்ன்னு சொல்லப்படுகின்றது. இவைகள் அப்படியே வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இங்கே இருக்கின்றவருக்கு வேலை கொடுப்பதாக காட்டி அதை என்ன பண்ணுவாங்க, அசெம்பிள் பண்ணி இங்கேயே விற்றுருவாங்க. ஆக இங்கே மார்க்கெட்டு இங்கே கிடைக்கும், அதே நேரத்தில் இங்கே பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்குகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும். ஆக அப்படி உருவாக்கும் போது நாம் இந்த ஆத்ம நிர்பர் பாரத்தில் சொல்லப்பட்டது போல் நம்முடைய குவாலிட்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் வரணும். டொமெஸ்டிக் ப்ராடக்டாக இருந்து வெளியில் அனுப்பிச்சாலும் சரி, வெளியிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, அவை அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு மீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பிஎஸ்ஐயினுடைய சமீபகால ஏற்பாடுகள். இதனால் பல்வேறு வகையான மின்னணு பொருட்கள், நமக்கே தெரியும் எந்த நாட்டிலேருந்து மின்னணு பொருட்கள் வருதுன்னு. அந்த நாட்களில் வரும் பொருட்கள் வரும்போது அவை they will be subjected to technical regulations prescribed by BIS. இதை வந்து பொருளாதார தாக்கம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக பொருளாதார தாக்கம் எல்லா சைட்லேயுமே இருக்கும். அது என்னங்கிறத போக போக பார்ப்போம். நம்ம எல்லாரும் அதை கவனிக்க போகிறோம். தேங்க்யூ, குட் பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.